காடை உடம்புக்கு நல்லது. காடையை நல்லா இந்த ஓடையில் க்ளீன் பண்ணி காடை பாருங்க, நல்லா இயற்கை காட்சி செம்மையாக இருக்குது. இது தண்ணி ஓடுற தண்ணியில் காடுறது தான் நல்லது. ஏப்பா இதே காடையை காட்டுப்பான். காடை இன்னைக்கு 2 காடை வாங்கியாச்சு. 2 காடையும் கழுவுறோம். நல்லா கழுவிட்டு இது ஆல்ரெடி மஞ்சள்லாம் போட்டு கழுவி இருக்குது. ஏப்பா கட் பண்ணி சும்மா ஒரு வாஷ் பண்ணி நல்லாயிருக்கும். காடை ரோஸ்ட் பார்த்துங்க. வந்துட்டார். யார் வருவார்? இவர் தான் வருவார். வந்து விட்டார். வர பக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாரே. சூப்பராக எடுத்துட்டு வந்து. ஆமாம், நீ வச்சுக்கோ. தேவையான பொருட்கள் சில்லி, அப்புறம் வந்து சிக்கன் பவுடர். அம்மா வருகிறார். அடுத்தது இலையை போட்டு பக்கத்துலேயே உட்காந்து தான் இனிமேல் சாப்பிடுவேன் பாரு. டெய்லி வந்து பழகிட்டான். இன்னைக்கு ஒரு புடி காடை பிடிக்க போகிறார் தலைவர். தலைவரே, நீங்கள் சாப்பிட்டதில் கோழி நல்லா இருந்ததா, மீன் நல்லா இருந்ததா சொல்லுங்கள். இன்றைக்கி காடை வேறு சாப்பிட போகிறீங்க. தலைவர் பார்த்துட்ருக்காரு. இன்றைக்கி இங்கே உட்காந்துக்கிட்டாரு. பார்த்தியா இல்லையா? அன்றைக்கி அங்கே தூரமாக இருந்தார். மீன் சாப்பிட்றப்ப இங்கே உட்காந்தாரு. இன்றைக்கி இங்கே வந்துட்டார். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொடி வந்து இப்போ 10 நிமிஷம் தெளிச்சிக்கலாம். இன்னொருத்தர் வேறு வராரு. அவர் வேறு துரத்தி விடுவார். இன்றைக்கி கிரேவியை தடவுறோம். மசாலாவில் குளிப்பாட்டுறோம். இவர் பாருங்க எந்திரிச்சோன்னே ஒரு குடுன்னு ஓடிட்டார். ஆள் கொஞ்சம் நீங்கள் போட்ஸாக இருந்தால் கொஞ்சம் நோஞ்சானா இருக்கவங்க மாட்டிங்களா? ஹலோ சுஸ்மி, அங்கே பாருங்க பாவம். காடைக்கு இப்படி தூக்கி கட்டுப்பா. 2 கையிலையும் முடிப்பா. 2 காடையும் ஒரு பக்கமாக தொங்குகிறார் காடை. கல்லீரல் இதுதான் கல்லீரல். காடையோட கல்லீரல் பார்த்தீங்களா? அதை எடுத்து காட்டுப்பா. காடையோட கல்லீரல் இங்கே பார்த்தீங்களா? காடையோட கல்லீரல் அதையும் போட்டு பெரட்டுறோம். மசாலாவில் ஊறி இருக்கு. கல்லீரல் அதையும் கொண்டு போய் அங்கே வைங்க. கல்லீரலையும் போட்டாச்சு. அடுப்பை பற்ற வச்சு மசாலாவை போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். ஏன்னா ஒருத்தர் படுத்தே விட்டார். நீங்கள் சமைக்கிறதுக்குலாம் நான் படுத்தே விட்டேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி. தலைவரே சொகுசு தலைவரே புசுக்குங்கிறாரு. கையெல்லாம் கழுவிட்டு வந்தோம். ஏன்னா அது ஒரு 1/2 hour ஊறட்டும். ஒரு 1/4 மணி நேரமாவது ஊறணும். அது வரணும். இங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு மெயினாக தலைவர் இங்கே இருக்கார். அவர் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அவர் சோத்தா போடுங்க, அவங்க கூட விளையாட முடியாது அப்படிங்கிற. ஏன் டெய்லி வந்து எனக்கு ஏதாவது வகையாக சமைச்சு போடுங்க அப்படிங்கிறார். ஆமாம் பார்த்துங்க, வந்துடும் காடை. தலைவர் எந்திரிக்கிறாரு. நீ எந்திரிச்சுன்னா அவர் எந்திரிப்பாராம். அடுப்பு பற்ற வைக்கணும். அடுப்பை பற்ற வச்சிடலாம். விறகுலாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து விறகு இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பாக்கு மரத்தில் அப்படியே வச்சு இந்த ஏதோ சமையல்லாம் பண்ணுவாங்களாப்பா உள்ளுக்குள்ள வச்சு சுருட்டி. அது இட்லி வைப்பாங்களா? அது கோயில் அது என்னது? பாக்கு தட்டில் தானே? இதில் தானே? தெரியல என்னன்ட்டு. ஒரு தண்ணியே இருந்தது. அது கூட இன்னும் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் ஊற்றிட்டு ஊற்றிடுவோம். ஓகே, என்ன காயணும், நல்லா காயணும். இங்கே பார்த்தீங்கல்ல காடையே ரெடியாக இருக்குது. ஒரு பிடி பிடிக்கலாம். தலைவர் அங்கே வெயிட்லிங்கில் இருக்கார். தலைவரே, நீங்களும் ஒரு பிடி பிடிக்கிறீங்க. கொதிக்கிற எண்ணெயில் போகிறோம் எண்ணெயில் அப்படி போடுப்பா. அப்படியே போடுப்பா. அப்படியே எண்ணெய் சாரல் மாதிரி. ஆமாம், வரட்ட மாட்டேன். காடை பாருங்க. இது கோழியோட கொஞ்சம் குட்டி சைஸா, அதனால் இந்த வடச்சட்டிக்கு கரெக்டாக இருக்குது. ஏப்பா இந்த காலையெல்லாம் மடக்கி விடுப்பா. நல்லா இருக்குது காடை. அடுத்த காடை ரெடியாக இருக்குது. எனக்கு பொரிச்சு ஒரு புடி. மறுபடியும் அவர் பல இடத்துக்கே போயிட்டார்.
இன்றைக்கி கொண்டாங்க வேறு யாரும் வரலைங்க. அங்கே பாருங்க, அங்கே ஒரு டாக்கு இருக்குது. அதை பார்த்து அங்கே வரப்போ இங்கே கண்டுபிடிச்சி எப்படி பண்ணுறாரு. காடை பார்த்தீங்கல்ல, அதான் செமையாக இருக்கும். இந்த காலை கொஞ்சம் மடக்கி கொடுப்பா, காலு இருக்கும். நாக்கில் எட்டி ஃபுல்லாக இதாகிடுச்சு. காடை எடுத்துடலாம். எடுத்தாச்சு. அவ்வளோதான், காடை பொரிச்சாச்சு. இன்னைக்கு ஒரு செம பொடி காடை ரோஸ்ட்டு. காடை ரோஸ்ட்டு ரெடி. காடை ரோஸ்ட்டு ரெடி. வந்தீங்கன்னா சாப்பிட்டு போயிடலாம். எடுத்து காட்டுப்பா காடையை. கால் உடஞ்சாலும் டேஸ்ட்டாக தானப்பா இருக்கும். டேஸ்ட்டு தானப்பா. ரோஸ்ட்டு கொஞ்சம் வேகிறதுல வெந்துருச்சுப்பா. சரிப்பா, ஒரு பொடி பிடிப்பா. ஒரு பொடி பிடிப்பா. இங்கே ஆஹா ஆஹா, சரியான டேஸ்ட்டுப்பா. சும்மாவே காடைனா உனக்கு பிடிக்கும். ஏப்பா, இதில் நீயே செஞ்ச காடை. ஆஹா, சூப்பர்ப்பா. அட்டகாசமா.